கரூர்ல நடந்த மிக மிக பக்கத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், பக்கத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர் பெருமக்கள், அமைச்சர் பெருமக்கள் 7 பேரை உடனடியாக இந்த பகுதிக்கு வர வச்சு, இந்த மாவட்டத்துக்கு வர வச்சு என்னென்ன மருத்துவ உதவிகள் தேவையோ அதையெல்லாம் உடனடியாக செய்ய சொன்னார் முதலமைச்சர் அவர்களே. Healthcare professionals from the surrounding districts, from the neighboring districts, they are in Karur right now. They are trying to handle the situation medically. கொண்டு மிகுந்த வேதனையோட பேசிட்டு இருந்தார். அதே அவரே நேற்று நள்ளிரவு 1 மணிக்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு the CM called me and he spoke to me with such sorrow. புள்ளிவிவரங்களை மட்டும் சொல்லியிருக்கிறாரு. The CM is really heartbroken. He has extended his deepest condolences to the families of the deceased. 13 பேர் குழந்தைங்க 9 பேர் இறந்திருக்காங்க. Out of the 39 deceased, 17 are women and 9 are children. 5 பேர். இந்த 39 பேர்ல கரூர் 5 are male children and ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த the rest are female children. திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த 2 பேர், திண்டுக்கல் மாவட்டம் 2 பேர், சேலத்தில் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் இறந்திருக்கிறாங்க. 39 பேர்ல 30 பேருடைய உடல் அந்த பிரேத பரிசோதனை எல்லாம் முடிக்கப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு அவங்களுடைய postmortem examination of 30 people have been done so far, and their mortal remains have been given to the kin. இன்னும் ஒரு 9 பேருடைய உடல் பரிசோதனை, அந்த பிரேத பரிசோதனை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 2 மணி நேரத்துல அது முடிஞ்சிடும். The postmortem examination of the rest 9 are currently underway. It will be completed in a short while from now. அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள், அண்ணன் மாசு அவர்கள், திரு அனில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், I paid my final respects to a few of the deceased. அஞ்சலியை செலுத்தி இருக்கிறோம். அவங்களுடைய உறவினர்களை several ministers accompanied me. இந்த அரசு எப்போதுமே we also met the families of the deceased and we tried to instill confidence in them. We tried to instill hope in them in terms of getting justice. அவங்க இழப்புக்கு அளவிலே கிடையாது. அவ்வளவு பெரிய இழப்பு இது. அரசு சார்பாக என்ன This loss cannot be quantified. This is an unbearable loss. It cannot be quantified at all. பேஷண்ட்ஸையும் பார்த்திருக்கிறேன். அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறேன், தைரியம் சொல்லியிருக்கிறேன். அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களை I also went to the ICU and I spoke to many patients who are undergoing treatment there. டெஸ்ட் எடுக்கணும், இன்னும் எத்தனை நாள்ல குணமடைவாங்க அப்படின்னு அவங்களோட நான் கேட்டு அந்த செய்திகளை அறிஞ்சிருக்கேன். அந்த முதலமைச்சர் I inquired about the kind of medical tests that are being provided to them, the kind of medical treatment that is being provided to them. சொல்ல போனா இன்னைக்கு கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய 200 மருத்துவர்கள் பணியாளர்கள், மருத்துவ பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதை தவிர சேலத்திலிருந்து 30 மருத்துவர்கள். There are 200 doctors in Karur district at the moment. They are all involved in this emergency medical care. திண்டுக்கல்ல இருந்து 22 பேர், புதுக்கோட்டையிலிருந்து 3 மருத்துவர்கள், கோவையிலிருந்து 7, 49 doctors from Madurai, 22 from Dindikkal, and several other doctors from Pudukkottai, Tiruchi and other districts. They've also been made to come here to bring the situation under control, to medically stabilize the situation.
அது மட்டும் இல்ல, மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இந்த கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு சேர்ந்து திருச்சி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் தொடர்ந்து இந்த ஒருங்கிணைப்பு பணிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், district collector is பெருமக்கள் அத்தனை பேரும் இங்க keeping a constant track of all the developments. The Karur district collector has in fact spoken to the chief minister, and he's they're constantly giving timely updates to the chief minister on the developments. அவங்களுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. எனவே அவங்களுக்கு அத்தனை வகையிலும் இன்னும் இந்த இழப்பு இன்னும் அதிகமாக கூடாது. இந்த மருத்துவர்கள் This loss cannot be compensated at all. This is a very big loss. This loss cannot be compensated at all. இது மாதிரி விபத்துகள் நடக்கக்கூடாது. So there are multiple families who had just come out for a Saturday evening. They were with their family members wanting to see one of the biggest stars that they've seen on the big screen up until now, arriving in their town, wanting to get a glimpse of him. But that outing turned out to be an absolute tragedy. There are many women, mothers, daughters who will never return home after they stepped out just to get a glimpse of their favorite actor Vijay. Multiple questions need to be asked on who is responsible for this tragedy. We'll be right back from the ground with these questions, with the eyewitness accounts after a short break.